ஒரு உண்மை சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு அப்பா பையன், இந்த பையன் என்ன பண்ணுறான்னா 10வது 11வது படிக்கும்போதெல்லாம் கார் ஓட்டிகிட்டே இருக்கிறான். ஏன்னா 12வது படிக்கும்போதும் அவன் என்ன சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட, நான் கார் ரேசர் தான் ஆகணும், நான் கார் ரேசர் தான் ஆகணும்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆகவே கூடாதுடா, நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா கேட்கவே இல்லை. அவன் ரேஸில் கலந்து ஃபார்முலா 1ல் நம்பர் 1 இடத்தையே பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான், நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. அவங்க அப்பா அவரை பார்க்குறான், பையனை பார்க்குறாரு. பரவாயில்ல, நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, அவங்க அப்பாவே ஒரு ரேசர் தான், கார் ஓட்டுறவர். அவங்க அப்பா அவங்க அப்பானால் அது முடியலை. ஆனால் அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, நீ செய்யக்கூடாது. ஏன்னா அவருக்கு கஷ்டம் வந்துருச்சு. அவர்னால் சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் பையனை செய்யாதன்னு சொன்னார். ஆனால் அந்த பையனுக்கு என்ன வருதோ அதை அவன் செஞ்சு அவன் பெரிய ஆளாயிட்டான். கடைசியில் தான் அந்த பையன்கிட்ட சொன்னார், ஆமாம் நானும் ரேசர் தான். அந்த பையன் யார் தெரியுமா? நரேன் கார்த்திக்னு சொல்லுவாங்க, கார் ரேசர். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், பேர் இருக்கும். சரியா? ஸோ பசங்களுக்கு என்ன வருதோ அதை செய்ய அனுமதிக்கணும். அப்படி பாருங்கள். ஏன்னா வருவதை வைத்து கொண்டு தான் நாம் வளர வேண்டும். புரிகிறதா? ரைட். அடுத்த கேள்வி. மக்கள் யாருக்கிட்டே அடுத்த கேள்வி இருக்குங்களா? கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க நீங்கள் இருக்க இடத்துலேருந்து. வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் உபயோகித்து கொள்ள வேண்டும். என்ன குரு இருங்க என்ன விஷயம்? இல்லை குருஜி, பொதுமக்கள்கிட்டேருந்து நமக்கு வந்த கேள்வி இல்லை, இவங்களை அலோவ் பண்ணுங்கள். யார் பேசணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு 2 minutes 3 minutes கொடுங்க, அவங்க பேசட்டும். முதல்ல இருப்பவர்களுக்கு நாம் அந்த இதை கொடுப்போம், கேள்வியை கேட்க வேணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேளுங்க. உங்கள் விருப்பம் என்ன? பசங்களாம் இருக்கிறீங்க, எல்லோரும் கேளுங்க. உறவு பிரச்சனை எப்படி சரி செய்வது? உறவு பிரச்சனை சொல்லுங்கம்மா. உறவு பிரச்சனை எப்படி சரி செய்வது? எதுமா? உறவு பிரச்சனை. உறவு பிரச்சனைகளை நாம் எப்படி சரி செய்வது? உட்காருங்கம்மா. உறவு பிரச்சனைகள்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எந்த உறவுன்னு சொல்லலை. ஒரு குடும்பத்தில் மகன் மகள் பெற்றோர், அந்த உறவு பிரச்சனை சொன்னால் போதும். ரைட்டு. அதாவது மகன் மகள் ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் எப்படி சரி செய்வது? நான் ஒன்று சொல்கிறேன். கல்யாணம் பண்ணணுமான்னு முதல்ல யோசிக்கணும். என்ன முதல் கேள்வி என்னன்னா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தகுதியானவனா, இல்லை என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கும் தகுதி இருக்கா? நாமெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரச்சனை இல்லாமல் வாழுவோமா? என்ன, எனக்கும் கொஞ்சம் புத்தி குறைவு, உனக்கும் கொஞ்சம் புத்தி குறைவு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை சரியாமல் அமைத்து கொள்வோமா? இல்லை நான் குறையாக இருக்கும்போது என்னை நீ தட்டி கொடுத்து மேலே கொண்டு வருவாயா? நீ குறையாக இருக்கும்போது நான் உன்னை தட்டி கொடுத்து மேலே கொண்டு வருவேனா? இப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோமா? கேட்போமான்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டோமா? இப்போ வரைக்கும் இதெல்லாம் கேட்குறதில்ல. ஒரு பெண் 17 வயது 20 வயது ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எதுக்கு அப்படி செய்யணும்? மிகப்பெரிய தவறு அல்லவா அது? எப்பேற்பட்ட தப்பு தெரியுமா? ஒரு பொண்ணு
சின்ன வயசு, ஸ்கூலுக்கு போய் 12வது முடிக்குது, காலேஜ் முடிக்குது. அந்த காலேஜ் படித்ததுக்கு என்ன தெரியும்? அது ஒரு பாப்பா, அது ஒரு குழந்தை. ஒரு 18-20 வயசில் 10 வருஷம் தூங்கியிருக்கோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கியிருக்கோம். பிறகு அது விளையாட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி அதில் 3-4 வருஷம் போயிடும். அப்புறம் பாத்ரூம் போனேன், கல்யாணத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு அதில் ஒரு 2-3 வருஷம் போயிடும். ஓரளவுக்கு விழிச்சிருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷம். வயசு தான் 18-20 ஆயிருக்குமே தவிர உண்மையான வயசு எவ்வளோன்னு கேட்டால் 2. அதுக்கு எல்லாம் தெரியுமா? ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி அது ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? அதுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ பெற்றவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளுக்கு அந்த அறிவை கொடுக்க வேண்டும். ஒரு பெண்ணானவளோ ஒரு தந்தையானவர்களோ என்ன, ஒரு கல்யாணத்தில் எவ்வளோ சங்கடம் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் உண்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போமாம் என்றால் இல்லை. முதல்ல அப்போ கல்யாணம் பண்ணணுன்னா யோசிக்கணும், நாம் அதற்கு தகுதி உண்டா என்று. நான் ஏன்னு கேட்டால், நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா எது செய்வாங்களோ இல்லையோ குழந்தைய பெற்றுடுவாங்க. எது நடக்குதோ இல்லையோ குழந்தையை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு குழந்தையை நாமளே குழந்தை, நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதுக்கு அறிவுரை கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறேன். ஏன் இத்தனை ஜெகத்தோகனக ஆயும் நமக்கு இன்னும் பிரச்சனை தீர மாட்டேங்குதுன்னா, ஏன்னா நமக்கே எதுவும் தெரியாது. நம்மளுடைய பெற்றவர்களும் நமக்கு எதுவும் சொல்லித்தரவில்லை, நாம் பெற்றவர்களுக்கும் நான் எதையும் சொல்லித்தர நமக்கும் தெரிவதில்லை. அப்படியே தெரிஞ்சிட்டாலும் நாம் சரியாக சொல்லி கொடுக்குறோமா? நமக்கு பேசத்தான் தெரியும் என்ன, ஆனால் எப்படி பேசணும்னு தெரியுமா? எங்கேயாவது கத்திருக்கீங்களா? பேச மட்டும்தானே சொல்லியிருக்காங்க, எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை. இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு உறவுக்குள் போனால் சிக்கல்கள் வரவே செய்யும். முதலில் நாம் உறவுகளை உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லா அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டி போகக்கூடாது. அப்படி போகிறேன்னு வச்சுக்கோ, நீ எந்த நினைப்பில் தெரியுமா போகணும்? எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்ன, நான் எதிர்பார்ப்பே இல்லாமல் கல்யாணத்துக்குள்ளே போகிறேன். தவறுகள், சிக்கல், சூழ்நிலை எது வந்தாலும் கோபப்படாமல் என் கூட இருக்கிறவர்கள் கூட அனுசரித்து போகிறணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ வேண்டும். அன்பு ஒன்றே பிரதானமாக வைத்து கொண்டு போக வேண்டும். ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கோபப்படுவாங்க. நம்ம பிள்ளைகள், நமக்கு கோபம் வர்ற மாதிரி தான் நம்ம பிள்ளைகளுக்கு கோபம் வரும். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கோவப்படுவோமாம்மா, ஆனால் நம்ம குழந்தை ஏதாவது தப்பு செஞ்சால் நாம் அதுக்கு தண்டிப்போமாம்மா. அது என்ன கதை? அப்போது குழந்தைகளை வளர்த்துவது கூட நாம் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், பொறுப்புடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும், கடந்து போகக்கூடிய மனப்பான்மை இருக்க வேணும். எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ நாம் கற்றுக்கொள்ளணும். இதுதான் வழி. இல்லையா ஸ்கில்ஸை வளர்த்தணும். என்ன நான் சொன்னேன் இல்லையா, எப்படி பேசணும், குடும்பம்னா என்ன, உறவு முறைனா என்ன, கணவன் என்றால் என்ன, மனைவி என்றால் என்ன, இந்த முழு அறிவையும் நாம் பெற்றுக்கொண்டு பிறகு அந்த உறவு முறைக்குள் சென்றோம் என்றால் ஜெயிச்சிருவோம். பயங்கரமாக ஜெயிப்போம், செமைய ஜெயிப்போம். பெரிய பெரிய ஆளுகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே போவாங்க, இல்லாட்டி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் இதை தெரிஞ்சு கொள்ளலாம். வெறும் 4 மாதம் 6 மாதம் ட்ரைனிங்கில் உங்களுக்கு எல்லா அறிவும் வந்துடும். கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், நான் கேள்வி கேளுன்னா அதுக்கே யோசிக்கிறீங்க. இப்படி
உங்களை நீங்களே மட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. என்னால் முடியும், நானும் கேட்கிறேன், எதுனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அடுத்த சந்ததிகள் உங்கள் கூட இருக்கிறாங்க, உங்களுக்காக கேட்கவில்லை என்றாலும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்காகவாவது நீங்கள் கேள்வியை கேட்க விட்டுடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நான் செய்தது தவறு, இனி அந்த தவறு மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த சந்ததியர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காவது நீங்கள் கேள்வியை கேட்டே தீர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எத்தனை காலம் இந்த மாதிரி தட்டி கழிப்பீர்கள்? எத்தனை வருடம் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த பிணி, இந்த நோயை வைத்துக் கொண்டிருப்பீர்கள்? தட்டி கேளுங்கள், கேட்டு பழகுங்கள், கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? கை தட்டிருங்க, பரவாயில்ல. அடுத்த கேள்வி. சார், பிஸ்னஸ் பற்றி கேட்கலாமா சார்? அம்மா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட சராசரத்தில் அதெல்லாம் இல்லை, எது வேணாலும் கேளுங்க. எது வேணாலும் கேட்கலாமா? ஆமாம், எது வேணாலும் கேளுங்க. பொட்டி கடை மாதிரி சின்னதாக இருக்குது சார். ஏம்மா? கடை, சின்ன கடையே ஒன்று இருக்குது. சின்ன பொட்டி கடை மாரி இருக்குது. சரிம்மா. அது எப்படி பயன்படுத்தலாம், என்ன பண்ணலாம்? என்ன கடை வச்சுருக்கீங்க? சோடா இருக்குது, அப்புறமேட்டு ரயில் கோட் இருக்குது, காலில் போடுறாங்களே ஷேக்ஸு, அது இதுங்கெல்லாம் இருக்குது. இன்னும் மேல் கொண்டு இதோடனாக்கா எத்தை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அம்மா, நீங்கள் எந்த தொழில் செய்கிறேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறாங்க. தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள், உங்களுக்கு மிகவும் தெரிந்த தொழிலை செய்கிறீர்களா, இல்லை ஏதாவது ஒரு தொழிலை செய்கிறீர்களா? இது முதல் கேள்வி. எதை தின்னா பித்தம் தெளியும்? எதை தின்றால் பித்தம் தெளியும்? எதை செய்தால் நீ வாழ்க்கையில் நன்றாக இருப்பாய்? அதுக்கு 1 மாதம் நீ ட்ரைனிங் எடுத்துக்கோ, 3 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கோ, என்ன 5 மாதம் வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கோ. என்ன, எதை செஞ்சால் அதிக லாபம் கிடைக்கும், அந்த ஆராய்வு அவசியம். பெண்களுக்கு இன்றைக்கி எல்லா லோன்ஸும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து, தெரியுமா? ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. என்றைக்காவது அவங்க கொண்டு போய் எட்டி பார்த்தா தானே தெரியும். 2 கோடி ரூபாய் வரைக்கும் பேங்க்கில் பெண்களுக்கு லோன் கொடுக்க தயாராக உள்ளார்கள். உனக்கு அந்த தகுதி உண்டா? நீ அதை செஞ்சுக்கிட்டியா? என்ன, நீ ஒரு ப்ராப்பராக ஐடி ரிப்போர்ட் வச்சுருக்கியா? இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருக்கிறியா? இந்த இன்கம் டேக்ஸ் அசஸின்னா தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியல. பார்த்தியா? பெண்கள் இதெல்லாம் செய்யணும். 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் அசஸியாக நீ ஆனைனா உனக்கு 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. ஆனால் கடனை முதல்ல வாங்காத, உனக்கு தொழில் தெரிஞ்சிருக்கணும். என்ன, நீ டெய்லரிங் கற்றுக்கிட்டேன்னா அதை வச்சு எப்படி பண்ணலாம், ஃபேஷன் டிசைனிங் பழகினா எப்படி பண்ணலாம், என்ன ஒரு கம்ப்யூட்டரை வச்சு
என்ன 10 கம்ப்யூட்டர் வச்சு நீ லோன் வாங்க முடியும், அந்த தொழில் செய்யலாம். இப்படி எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று ஒன்று இருக்குது. அப்படி நீ அந்த பிளாக்கு நீ ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உன்னை ஒரு நிலத்தை நாம் வளர வைக்கணும்னு வச்சுக்கோ. ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அதுக்கு உழுகணும், கல்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? கல்டிவேட் பண்ணுறது. உன்னை நீ கல்டிவேட் பண்ணணும். எந்த தொழில் நான் எதுக்கு தகுதியானவன், முதல்ல அதை முழுசாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ 1 வாரம் எடுத்துக்கிறியோ 10 நாள் எடுத்துக்கிறியோ 1 மாதம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆராய்ந்து அதை கண்டுபிடித்துக்கொள். பிறகு அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் நீ விதையவே போடணும். இந்த காலத்துக்குள்ளே இதையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கணும், திட்டம் இருக்கணும். ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் கன்சல்டன்ட்னா புரியுதா? நானே ஒரு கன்சல்டன்ட் தான். நான் சொல்கிறேன், உனக்கு ஃபுல் டீட்டெயிலாக என்னால் உட்காந்து உனக்கு தனியாக பேச முடியாது. ஆனால் பொதுப்படையான பதில் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டுக்கிட்ட நான் நல்லா வர்றதுக்கு என்ன செய்யணும், அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட் எங்கே இருப்பாங்க? சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லையா இன்டர்நெட்டில் புடி தெரிஞ்சுக்கோ. எப்படி வாழணும்னு வழி இருக்குது. யூ ஆர் த கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹூம் யூ ஆர். நீ யார் என்பதற்கு நீ தான் பொறுப்பு. நீ அந்த பொறுப்பு எடுத்துக்கோ. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து கிடைக்கிறது. ஆனால் நீ கையை விட்டு நீ எடுக்கலை அப்படின்னா உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நீ பொட்டி கடை வைக்கணும்னு நினைக்காத, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கணும்னு 10 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கணும்னு நீ ஏன் சின்னதாக யோசிக்கிற? பெருசாக யோசி, பெருசாக ஜெயிப்ப. பெருசாக நினைக்கிறவன் தான் பெருசாகவே வருவான். புரியுதா? நினைக்கிறது நினைக்க காசா பணமா நினை. நீ நரேந்திர மோடி மாதிரி ஆகணும் நினை. அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகணும் நினைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? அதுக்கான வழியை தேடு. ஓடிட்டே இரு. நினைச்சா மட்டும் பத்தாது, ஓடிட்டே இரு. அந்த இலக்கை நீ சிறிது காலத்தில் சென்று அடைவாய். ஓட்டம் இருக்கணும், வாட்டம் வரும். வாட்டத்தை கடந்து ஓடு, அதை அடைவாய். இது சாத்தியம், இது சத்தியம். வேறு அடுத்த கேள்வி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அண்ணாமலையாரின் பாதத்தில் அண்ணாமலையாருக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்துட்டு அவருக்கு அடியில் அவர் ஞானத்தை கொடுக்குறாரு. அது பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எதரை பற்றிய கேள்விகளாக இருந்தாலும் சரி, இறைவன் என்னுள்ளே இருந்து ஒலிக்கிறார். கேள்வி, இங்கே பேசுவது நான் அல்ல, அந்த பரமசிவன். மறந்து விடாதீர்கள். கிடைக்கும் ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒளியாக இருங்கள். புரிகிறதா? ஒளி வராது, நீயே ஒளி. உன் வாழ்க்கைக்கு நீயே ஒளியாக இரு, வழியாக இரு. கேளுங்கம்மா. பயம் பயம் சொல்லுங்கம்மா. எதுக்கு எடுத்தாலும் பயம் பயம். பயம். சரிங்கம்மா, உட்காருங்க. பயம், எதற்கெடுத்தாலும் பயம். இதுதான் மனிதனை பிடித்த மிகப்பெரிய வியாதி. வேதங்கள் என்ன சொல்கிறது என்றால், பயப்படாமல் இரு. பயத்தினால தான் இன்னைக்கு பல பேர் உருப்படாமல் போகிறக்கு காரணம் பயம்தான். ஏதாவது காரியம் செய்தால் பயம், எதையாவது வாழணும்னு நினைத்தால் பயம், ஒரு தொழிலை நினைத்தால் பயம். இதை செஞ்சால் என்ன ஆகும், அது செஞ்சால் என்ன ஆகும், இது செஞ்சால் என்ன ஆகும், இப்படி பல விஷயத்தை நினச்சி பயம். ஆனால் பயப்படாமல் செய்யறதுக்கு என்ன வேணும்? ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தடவையாவது பயப்படாமல் தான் செஞ்சு பாரு. ஒரு தடவை நீ ஜெயிச்சு பாரு, அதுக்கப்புறம் நம்ம பயத்தை நீ துரத்திடலாம்.
இந்த பயம் எங்கிருந்து தொத்தி வந்திருக்குன்னா, மனிதன் குரங்குக்கு முன்பே பல ஜீவன்களாக இருந்த பதிவு அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. மூளையில் இருக்குது, அது பதிவு இருக்குது, பயம்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் எவன் ஒருத்தன் வந்து பயத்தை தாண்டுறானோ அவன் தான் வாழ்க்கையவே ஜெயிக்கிறான். என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, ஏ நீ அதை செய்யாதடா, ஏ நீ இதை செய்யாடா, ஏ நீ அதை செய்யாதடி, நீ இதை செய்யாதடி, அது பண்ணிடாத, இது பண்ணிடாத, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். நீ உன்னையே பயப்படுத்துறது இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பயப்படுத்துவாங்க. என்ன யார் எதை சொன்னாலும் பரவாயில்ல, நான் எடுத்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்ற திறன், நம்பிக்கை அது நமக்கு வேணும். அப்படி நாம் அதை ஜெயிக்கணும். ஆனால் மன ரீதியாக பயத்தை எப்படி ஜெயிப்பது அப்படின்னு கேட்டால், ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண் மூடி உட்காருங்க கொஞ்ச நேரம். என்ன அதை பயம் ஏன் வருது தெரியுமா? உன்னை எதிர்த்து ஜெயிக்கிறக்க வழி தெரியலன்னா தான் பயமே வரும். புரியுதா? ஒருவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலேயோ சிக்கல்களிலேயோ இல்லை மனதிற்கு அந்த திறன் இல்லாத போது அது பயமாக மாறுகிறது. அப்போ அது ஓடி ஒளியும், மனம் ஓடி ஒளியும். திறன்களை நாம் முதலிலே கற்றுக்கொண்டால், ஒரு சந்தர்ப்பம் ஒரு பயம் வருதுன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்கவோ அந்த திறன் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நாம் அதை ஜெயிச்சிடுவோம். இரண்டாவது விஷயம், யோசிக்கணும். அதை கடந்து போகிறதுக்கு யோசிக்கணும், அதை தாண்டி போகிறதுக்கு நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும், முயற்சி பண்ணி பார்க்கணும். என்ன முயற்சியே பண்ணலைன்னா நீங்கள் கடந்தே போக முடியாது, ஜெயிக்கவும் முடியவே முடியாது. முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. சரியா? நன்றி குருஜி. அடுத்த கேள்வி கேளுங்க. கேளுங்கம்மா. யார் நீங்கள்? கேளுங்கள். சார் சொல்லுமா. ஒர்க் போயிட்டுருக்கேன், சேலரி வருது, சரிம்மா. ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா? அது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு சார். அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியல. அந்த ஜாப்லேருந்து வெளியே வந்துட்டா கீழே போயிடுவோமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. அதாவது ஒரு ஜாபு போய்கிட்டு இருக்கோம், அதில் இருந்து நம்ம வெளியே வந்தால் கீழே போயிடுவோமா அப்படின்னு கேட்டால், நாம் ஒரு முடிவை எடுக்கும்போது அதற்கு துணை முடிவுகள் அவசியம். இதை விட்டுட்டோம்னா அடுத்து நாம் எப்படி மேலே வருவோம், அதற்கான பிளான் இருக்கணும், திட்டம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு விட்டுடுறோம், அடுத்த மாதம் நம்ம செலவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஒரு 4 மாதம் 5 மாதம் வேலைக்கே போகலைன்னாலும் அதை அந்த 5 மாதம் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தேவையான பணத்தை நீ சேமித்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் இல்லை, நீ விடும்போதே இந்த வேலையை விட்டதுக்கு அடுத்த நாளில் இருந்து உன்னுடைய திட்டம் என்ன, அந்த 4 மாதம் ஓட்டிடக்கூடாது. என்ன செய்ய போகிறோம், அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வந்து என்ன சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி பல பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், வெறும் இன்ஸ்டாகிராமை வச்சே தொழில் செய்கிறாங்க. பூனேயில் இருந்து பூனே அப்புறம் மகாராஷ்டிரா, பொம்பாய், இங்கேருந்து பலவித சாரீஸு, துணி முதல் நிறைய கிடைக்கிது உங்களுக்கு. அதை நீங்கள் வந்து அங்கே 200 ரூபாய்க்கு கிடைக்கும், அதை இங்கே வாங்கிட்டு வந்து நீங்கள் 600 ரூபாய்க்கு விற்கலாம். 400 rupees பெர் சுடிதார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த மாதிரி 10 சுடிதார் விற்றேன்னா என்னாச்சு உனக்கு? 10 சுடிதாருக்கே உனக்கு 4000 ரூபா ஆச்சு. ஒரு மாதத்துக்கு நீ வந்து ஒரு 30 சுடிதார் விற்க முடியும் அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த பிஸ்னஸை உன்னால் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். இன்றைக்கி பெங்களூர் அதுக்கப்புறம் இன்னும் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது குஜராத் மாதிரி ஏரியாவில். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யணும். நான் தைரியமாக போகிறேன், வாங்குகிறேன், பண்ணுறேன், பிடிக்கணுங்கிற அந்த தைரியம் இருக்கும். இவ்வளோ உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருந்தால் பண்ண முடியாது. வீட்டை விட்டு வெளியே வா, ஊரை விட்டு வெளியே போ.
உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, உலகத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ, எதை எங்கிருந்து எதை கொண்டு வந்து விற்கலான்னு தெரிஞ்சுக்கோ. இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உட்கார்ந்ததுலேருந்து பிரமாதமாக நீ பிஸ்னஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இன்றைக்கி மேக்கப் விஷயமெல்லாம் வந்து இன்றைக்கி சாதாரணமாக ஒரு மேக்கப் போட்டால் 4000 5000 தெரியுமா? அந்த ஸ்கில்ஸ் போதும். ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணால் உங்களுக்கு 6000 7000. ஹேர் ஸ்பா பண்ணால் 8000 ஒரு ஹேர் ஸ்பாக்கு. 6 months கேரண்டி. சுவாமிஜி பற்றி இதெல்லாம் பேசுகிறாரு. ஏன் இதெல்லாம் நீ பழகிக்கக்கூடாது? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல? செல்ஃபோனில் எதையெல்லாம் பார்க்குறோம், ஆனால் பார்க்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் பார்க்குறோமா? எத்தனை தொழில் இருக்குது தெரியுமா? அப்படியே வித்த காட்டலாம், நீங்கள் வந்து பிரமாதமாக வாழுவீங்க. கொஞ்சம் தொழில் நடத்தி நீ நான் சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் அசசி ஆகிட்டேன்னா நீ லட்சக்கணக்கில் நீ லோன் வாங்கி பிரமாதமாக ஒரு கடையவே போட்டு வாழலாம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடக்கத்தன்மையிலிருந்து வெளியே வாங்க. உலகத்தை கற்றுக்குங்க. உலகத்தில் என்னென்ன இருக்குனுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் செய்ய முடியும். இதையெல்லாம் நம்ம செய்கிறோமான்னு கேட்டால் செய்கிறதே இல்லை. சாப்பிட்டுட்டு அப்படியே சீரியலெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு